அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன், அவனே உள்ளங்களை அறிந்தவன், அவனே உள்ளங்களின் அடுக்குகளை தூய்மையாக்கி பரிசுத்தமாக்கி உயர்ந்து சொர்க்கத்துக்கு நம்மை தகுதியாக்கக்கூடியவன். அவனுக்கே எல்லா புகழும். அவனையே நம்பிதான் இந்த வேலைகளை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் இறைவன் லேசாக்குகிறான் என்று நம்பி இந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். ஏன் அம்மாபட்டினத்தை பத்தி நீங்க பேசல? ஏன் அம்மாபட்டினத்தை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்கன்னு ஒரே செய்திகள், அழைப்புகள். எல்லாரும் தான் பேசுறாங்களே, மார்க்க அறிஞர்கள் பேசுறாங்க, இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிற சீர்திருத்தவாதிகள் பேசுறாங்க. டிசைனாக கல்லு வச்ச மக்கனாக்களை போட்டுக்கொண்டு, லிப்ஸ்டிக்குகளை போட்டுக்கொண்டு, ஃபில்டர்களை போட்டுக்கொண்டு, சமூக சீர்திருத்தங்களை பேசுகிறேன் என்று பெண்கள், மேதாவிகள், அறிவுஜீவிகள் இப்படி அவங்களும் தான் சமூக சீர்திருத்தத்தை பேசுறாங்க. எனக்கு வலிக்குது, இவர்கள் எல்லாம் பேசுறாங்க, நம்மளும் பேசுறதா அப்படின்னு. நன்மை விதைக்கும் தீமையை தடுக்கவும் ஹலாலான முறையில் இறைவன் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறான். நான் என்னதான் செய்திகளை பேசினாலும், சமூக சீர்திருத்த பணிகளை செய்தாலும், இஸ்லாத்தை மீறி அந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னா, ஒரு ஜிகுன்னு ஒரு மக்னாவை போட்டுக்கிட்டு, ஜிகுன்னு ஒரு ஃபர்தாவை போட்டுக்கிட்டு, லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு, ஃபில்டரை போட்டுக்கிட்டு நான் சோசியல் மீடியாவில் நான் என்னை ஃபோக்கஸ் பண்ணுறேன், வேலை செய்கிறேன், சமூக சீர்திருத்தத்தை பற்றி பேசுகிறேன்னா பைசா பிரோஜனம் கிடையாது. இருக்கிறதுலையும் மோசமாக தான் போகும் நிலைமை. எல்லாம் பாதுகாக்கணும். சரி, இவங்கெல்லாம் பேசி முடிக்கட்டும். உடனே என்ன இப்போ நான் பேசி என்ன ஒரு பூமி வேற திசையில சுத்த போதா, இல்லை புரட்சி ஒரேடியா வெடிக்க போதா? அது கிடையாது. அம்மாபட்டினத்தை பற்றி பேச வேண்டும். அங்க என்ன நடந்துச்சு அதை பற்றி சொல்ல வேண்டும். எல்லாரும் பேசிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு. நான் நேரடியாக அம்மாபட்டினத்தினுடைய சகோதரிகளுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன நடந்துச்சு, இப்ப நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டேன். அதன் அடிப்படையில கிடைச்ச செய்தி, ஒரு நிகழ்வு நடந்தது. மிஹ்ராஜ் இரவுக்கு வழக்கமாக ஆண்டுதோறும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுல ஒரு டோக்கன் 1300 ரூபா, 1400 ரூபா. அந்த டோக்கன் பணம் படைத்தவர்கள் பள்ளிவாசலுக்கு பணம் மொத்தமா கட்டிடுறாங்க, 10,000 20,000ன்னு. அவங்க அதை கொண்டு 20 ஏழைகளுக்கு டோக்கன் கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி டோக்கன் விநியோகிக்கப்பட்டு சாப்பாடு கொடுக்கப்படுது. அதுல ஒரு பெண்மணி முறைகேடு செஞ்சிருக்காங்க. டூப்ளிகேட் ஜெராக்ஸை எடுத்து கொண்டு வச்சுக்கிட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கார்டுகளுக்கோ சம்திங் ஏதோ ஒரு முறைகேடு நடந்து சாப்பாடை வாங்க பார்த்துருக்காங்க. கண்டுபிடிச்சு அவங்களோட நோஸ் பீஸ் உருவப்பட்டு அவங்க கையை பிடிச்சி தலையில தட்டி இதெல்லாம் நடந்துச்சு. ஆண்கள் 15 20 25 பேர் அங்க இருந்தாங்க. இது நியாயமா வைக்குமா அப்படின்னு எல்லாரும் பேசுனாங்க. நமக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரிகள்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க தான் இதை பெருசா எடுத்து இஸ்லாமிய சமூகத்தை அழிக்கணும், முஸ்லிம்கள்லாம் தீவிரவாதிகள்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி இந்த பெண்ணுக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும், இதெல்லாம் தர்மமா நீதியா அப்படின்னு பேசினாங்க. வைத்தறிச்சலே அதுதான். இஸ்லாமிய சமூகத்துல தவறுகள் நடக்கிற போது அது இஸ்லாமிய சமூகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கையில் எடுத்துக்கிட்டு பெரிய அளவுல பரப்புரை செய்வாங்க. எனவே நாம் இன்னும் கவனமாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். இறைவன் பாதுகாக்கணும். இப்ப என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நடந்துச்சு. அது பிறகு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. அதுக்கு பல தூண்டுதல்கள் பின்னாடி இருந்துச்சு. அது பிறகு வன்கொடுமை, பெண்களுக்கான வன்கொடுமை அது சார்ந்த வழக்குகள் பதியப்பட்டதா சொல்றாங்க. அது பிறகு போலீஸ் விசாரணை அது இதுன்னு 25 பேருமே தலைமறைவு. அப்புறம் பேசி முடிச்சிட்டதாகவும் சொல்றாங்க. இவ்வளவு இழப்பீட்டு தொகையெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு பெரும் தொகை அப்படிங்கிற விஷயம்லாம் சொன்னாங்க. நான் கேட்டுக்கிட்டேன். சரி, என்ன நடக்குது? இப்ப இதை யாரெல்லாம் கையில எடுத்து தூண்டுவா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். இறைவன் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறான். இந்த உலகத்துல சூழ்ச்சிகள் இருக்குது. இந்த உலகத்துல கயவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்துல இஸ்லாத்துக்கான எதிர்த்தரப்பு இருக்கிறார்கள். இறைவன் ஒருவனே என்று சொல்லுகிற போது இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் பெருங்கூட்டமாக இருக்கிறது. அனாச்சாரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதை கொண்ட கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஏக இறைவன் ஒருவனே என்று சொல்லி சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாமல் நானும் என் இறைவனும் நேருக்கு நேராக பேசிக்கொள்ள முடியும், என் தொழுகையின் வாயிலாக இறைவன் என்னோடு பேசுவான், திருக்குரானின் வாயிலாக என்று நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்படி நம்பக்கூடியவர்கள் இறைவன் எதை ஹலால்னு சொன்னானோ அதை ஹலாலா ஃபாலோ பண்ணிடணும். முழுசா 100% பொய் பேசக்கூடாதுன்னா பொய் பேசக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னா விபச்சாரம் செய்யக்கூடாது, 2ஆம் முறை பார்வையை தாழ்த்தி கொள்ளணும், எந்த பெண்ணையும் திரும்பி பார்க்க கூடாதுன்னா திரும்பி பார்க்க கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொள்ளை அடிக்க கூடாதுன்னா செய்யக்கூடாது. 100% ஹலாலா இருந்துடணும். எதெல்லாம் ஹராம்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அதெல்லாம் 100% தடுத்துடணும். அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள். அதிகமாக தான தர்மம் செஞ்சிடணும், தியாகம் செய்யணும், வழிதாங்கணும்.
சொர்க்கத்தை அடையணும்ல, சொர்க்கம் என்ன அவ்வளவு சாதாரணமா உங்களுக்கு கிடைச்சிருமா? நல்லா கேட்கிறாங்க இல்லையா? அப்படி முஸ்லிம்கள் எவ்வளவுதான் சூழ்ச்சிகள் வெளியே இருந்தாலும், நெகட்டிவிட்டி இருந்தாலும், பாசிட்டிவிட்டியோட அல்லாஹ் ஹலால்னு ஆக்குனது எனக்கு ஹலால், ஹராம் சொன்னதை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன்னு இருந்துடணும். இருந்தா சொர்க்கம். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நெகட்டிவிட்டிக்கு நெகட்டிவிட்டியவே பதிலாக்க நினைக்கிறாங்க. ஒரு பெண்மணி திருடுறதுக்கு வர்றாங்க அப்படின்னா, அவங்கள 25 பேர் சூழ்ந்துகிட்டு, அவங்கள அடிக்கிறது, தட்டுறது, இழுக்கிறது, இது வந்து நெகட்டிவிட்டி. நெகட்டிவிட்டிய நெகட்டிவிட்டியால ஒருபோதும் சரி செய்ய முடியாது. தீமையை தீமையால் ஒருபோதும் சரி செய்ய முடியாது. நன்மையை விதைத்துத்தான் தீமையை நம்மளால மாற்ற முடியும், சரி செய்ய முடியும். அதனாலதான் நன்மையை விதைத்து தீமையை தடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்க நடந்த விஷயங்கள் 25 ஆண்களுக்கும் ஒரு பெண்ணை சுற்றி சூழ்ந்து நிக்க அனுமதி கிடையாது. 25 ஆண்களுக்கும் ஒரு பெண்ணுடைய கையை பிடிக்க அனுமதி கிடையாது. 25 ஆண்களுக்கும் ஒரு பெண்ணுடைய தலையை தட்ட அனுமதி கிடையாது. 25 ஆண்களுக்கும் ஒரு பெண்ணோட நோஸ் பீஸ உருவுறதுக்கு அனுமதி கிடையாது. 25 ஆண்களுமே ஒரு பெண் முன்னாடி நின்னு குரலை ஒசத்தி கத்தி அவங்கள மிரட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. இப்படி இருக்கிற விஷயத்துல இந்த காணொளி நம்ம பார்த்தது எல்லாமே இஸ்லாமிய அடிப்படையில் ஹராம். நீங்க என்ன நியாயம் சொன்னாலும் சரி. அவங்க வீட்டு பெண்கள் இருந்திருப்பாங்க, அந்த ஜமாத்தை சார்ந்த சகோதரிகள் இருந்திருப்பாங்க. உங்களை எல்லாம் அழைத்து என்னன்னு பாருங்களேன் அப்படின்னு கனிவா சொல்லி என்னன்னு கேட்டு அவங்களுக்கு அறிவுறுத்தி அனுப்பியிருக்கலாம். இவ்வளவு இதோட முடிஞ்சு போயிருக்கும் இந்த விஷயம். இதான் ஹலால். இல்ல 1400 டோக்கன் ஏமாத்த பார்த்தாங்கன்னா, உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சான்னு விசாரிச்சுட்டு, சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடை கொடுத்து விட்டு அனுப்பலாம். இதான் ஹலால். திருட்டை தடுப்பதற்கு என்ன வழிமுறைகளோ அதை ஹலாலான முறையில் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன வழிமுறையை சொல்லி தந்தாங்களோ அதன் வழியில் திருட்டை தடுப்பது, ஏமாற்றுவதை தடுப்பது, அதன் வழியில் சமூகத்தை பாதுகாப்பது என்பதுதான் ஹலால். அப்போ ஹராமான ஒரு விஷயம் திருட்டு. அந்த திருட்ட ஹராமான ஒரு விஷயத்தின் மூலமாக மிரட்டல், உருட்டல், கையை பிடிச்சு இழுக்கிறது, தலையை தட்டுறது, நோஸ்பீஸ் உருவுறதுன்னு ஹராமான விஷயங்கள் மூலமாக நம்மால் சரிப்படுத்த முடியாது. இதை இந்த சமூகம் விளங்கிக்கிருச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இனி நடக்காது. எப்பயுமே பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுத்துதாங்க நெகட்டிவான விஷயத்தை எடுக்க முடியும். இதற்கான பரப்புரைகள் தேவை, இதற்கான தொடர் பரப்புரைகள் தேவை. ஒவ்வொரு நெகட்டிவான விஷயம் நடக்கும் போதும் நம்ம கையில இருக்க ஒரே ஆயுதம் அவேர்னஸ், பாதுகாப்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துங்கள். உங்க வீட்டுகள்ல இதை எடுத்து சொல்லுங்க, இதை சரி செய்யுங்க. மூட நம்பிக்கைகள்ல இருக்காதீங்க, சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்படுத்தாதீங்க அப்படிங்கிறத நம்ம மற்ற சமூகங்களுக்கும் நம்ம எடுத்து சொல்றோம். இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளேயும் அதை எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கும். அங்கங்க அவ்வளவு சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது. 2 பெருநாள் தான் நமக்கு. அது போக மத்த எதுவுமே நமக்கு பெருநாளும் கிடையாது, திருநாளும் கிடையாது. இந்த பக்ரீத், ரம்ஜான், ரமலானை நெருங்கி கொண்டிருக்கிறோம். வெல்கம் ரமலான் அப்படின்னு எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணி செய்திகளை சொல்லி ரமலானை வரவேற்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நாம் உள்ளத்தை தூய்மை செய்யறதுக்கு என்ன செய்ய போறோம்ங்கிறது தான் கேள்வி. அந்த 2 பெருநாளை தவிர நமக்கு வேற எந்த பெருநாளும் கிடையாது, வேற எந்த கொண்டாட்டமும் கிடையாது. அப்படி இருக்கிற போது அதுலயும் ஒரு நாள் தியாக திருநாள். தியாக திருநாள், நிறைய தியாகங்கள் செஞ்சு அதை அந்த பலனை அடைய வேண்டிய திருநாள். அப்படி இருக்கிற போது இந்த மாதிரியான பல கொண்டாட்டங்களை இஸ்லாமிய சமூகத்துல பாக்குறோம். அதெல்லாம் தடுக்கப்படணும். கேக்கு வெட்டுறதும் நம்ம கேக்கு வெட்டி கொண்டாடுறது. கேக்கு சாப்பிடாதீங்கன்னு யாரும் சொல்லல. ஆனா கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிக்கிட்டு அது மேல ஏதோ பேப்பரை வெடிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அனாச்சாரங்கள். நம்மளே கெடுத்துக்கிற விஷயம். அதனால மாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம் அங்கெல்லாம் நான் நிறைய நிகழ்வுகளுக்கு போயிருக்கேன். நிறைய சந்திச்சிருக்கேன், மக்களை சந்திச்சு பேசியிருக்கிறேன். எல்லா இடத்துலையுமே நம்ம வலியுறுத்துற விஷயங்களை அங்கேயும் வலியுறுத்திட்டு வந்திருக்கிறோம். அதிகமாக இஸ்லாமிய சமூகத்துக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக தேவை. அதை உயிருள்ள வரைக்கும் நம்ம செய்யணும்னு நியத்து வைக்கிறோம். ரொம்ப கடினமா இருந்துச்சு. அப்படிலாம் பார்க்கிற போது ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்கும்போது கடினமா இருந்துச்சு. கேரளாவில் வந்து ஒரு பெண்மணி அரை தலைக்கு ஹிஜாப் போட்டுக்கிட்டு ஃபர்தாவும் இல்லாம தலையை மட்டும் சுத்திக்கிட்டு ஃபர்தா ஹிஜாப் போடுறேன்னு சொல்லி போடுறது அருவருப்பா இருக்கு எனக்கு. அப்படி போட்டுக்கிட்டு மேக்கப்போட பஸ்ல நின்னுட்டு ஒருத்தர் முன்னாடி வந்து நிக்கிறாரு கையில பெட்டி வச்சுக்கிட்டு, சைட்ல போய் நின்று என்னை இடிச்சு தான் பாரேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோவை எடுத்து போட்டு அவர் மரணிச்சு போயிட்டாரு. இப்ப அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க, கேஸ் நடக்குதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னது? ஒரு தீமை உன்னை நெருங்குற மாதிரி இருக்கா, நீ விலகி போ.
முடிஞ்சா எல்லாரையும் சகோதர சகோதரிகளை கூப்பிட்டு வச்சு தட்டி கேளு. அதை விட்டுட்டு நான் வந்து மறைஞ்சு நின்று வீடியோ எடுக்கிறேன் இங்க பாரு அப்படின்னு கண்ணை காமிச்சுக்கிட்டு அசிங்கப்பட்டு, ஒருவேளை அவர் நியாயமானவரா இருந்து அவர் மரணிச்சிருந்தாருன்னா கூலி என்ன? அபாண்டம் அவதூறுக்கு கூலி என்ன? இந்த கேவலமான இந்த சோசியல் மீடியா டூலை இதற்கு பயன்படுத்தி கொண்டு நான் பயான் பேசுறேன் அப்படின்னு இன்னைக்கு ஆட்கள்லாம் வந்து மேக்கப்போட வந்து பேசுறதெல்லாம் எனக்கு அசிங்கமா இருக்கு பாக்குறது. நீங்க அப்படி ஒரு நல்லதை விதைக்கவே வேண்டியதில்லை. நீங்க உங்களோட இருந்து முதல்ல திருந்தி இந்த மேக்கப்பு ஃபில்டருங்கிறதுல இருந்தெல்லாம் வெளியில வாங்க. அது பிறகு நீங்க சமூக சீர்திருத்தத்தை பத்தி யோசிக்கலாம். உங்களை சீர்திருத்திட்டு வாங்க அப்படிங்கிறதான் எங்களுக்கான விஷயமா இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப கவலையாவும் வேதனையாவும் இருக்கு. இந்த கேரளால மரணிச்ச உயிருக்கு யாரு யாரு வந்து பதில் சொல்றது? பெண்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவை கையில வச்சுட்டு பண்ற கூத்து தாங்க முடியல. ஒரு பக்கம் இந்த மாதிரி, இன்னொரு பக்கம் கடையநல்லூர்ல இருந்து ஒரு பிள்ளை போய் ஆடி ஃபர்தாவோட மேக்கப்போட லிப்ஸ்டிக்கை போட்டு டான்ஸ் ஆடி அது ஒரு பெரிய பிரச்சனை. ஊரோட பட்டியலையே போட்டு இங்க அது நடந்துச்சு, அங்க இது நடந்துச்சு, அப்பெல்லாம் நீங்க வரல, அப்பெல்லாம் ஊர்மானம் போகலை, இப்ப நான் டான்ஸ் ஆடினதுதான் ஊர்மானம் போச்சான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு பிள்ளைகளை சிறு வயதுல இருந்தே நடனம் ஆடி கூத்தாடி உடல் அசைவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை திறமை அப்படின்னு கைட் பண்ணாதீங்க தயவு செய்து. நான் இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா சமூகத்துக்கும் பேரண்ட்ஸ்க்கும் சொல்றதான். இந்த டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டு நடன அசைவுகள் கேவலமான காமத்தின் வரிகளை பாடல்களாக கொண்டு அதை பாடிக்கிட்டு எல்லாரும் எந்திரிச்சு கைதட்டிக்கிட்டு மேல இருந்து கோல்ட்ரிங்க் ஷவர் போட்டுக்கிட்டு பெற்றோர்கள்லாம் கண்ணீரோட கைதட்டி எந்திரிச்சு குலுங்கி குலுங்கி அழுகுறாங்க. கேவலமான வரிகள்ல பாட்டு பாடிக்கிட்டு அதுக்கு இந்த கூத்தெல்லாம் நடக்குது. இதெல்லாம் சோசியல் மீடியா இன்னைக்கெல்லாம் டிவி சேட்டலைட் சேனல்ஸ் இதைத்தான் காசாக்குது. அதுல நம்ம பிள்ளைகள் பலிகடாவாகி போய் கிடக்குறாங்க. எப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிள்ளைகள் டான்ஸ் ஆடுவதெல்லாம் தயவு செய்து என்கரேஜ் பண்ணாங்க. ஸ்கூல்ல ஆனுவல் டேல முஸ்லீம் வீட்டு பிள்ளைகள் யாராவது டான்ஸ் ஆடுறாங்கன்னா ஹராம், இறைவன் தடுத்த விஷயம். அது இஸ்லாமிக் சாங்குக்கு ஆடுறேன்னு கவுனை போட்டுட்டு பிள்ளைக்கு லிப்ஸ்டிக் போட்டு அனுப்புனீங்களா ஹராத்தையும் ஹராம். அங்க அசைவுகளை பெண் பிள்ளைகள் வெளியே காட்டுறதுக்கு அனுமதியே கிடையாதுங்க. எப்படி நீங்க அதை என்கரேஜ் பண்றீங்க? இன்னைக்கு 2 பிள்ளைகள் 2 ரெட்டை பிள்ளைகள் சின்ன வயசுல ஆனுவல் டேல ஆடினதுதான் இன்னைக்கு எங்க ஆடிக்கிட்டு இருக்காளுங்க தெரியுமா? டிவியில ஆடினாளுங்க, நடிச்சாளுங்க. இன்னைக்கு மேதகு சகோதரிகள் மணல்ல சுத்திலும் கரகாட்டக்காரிகள் மாதிரி மக்கள் நிக்க கோவில் திருவிழாக்களில் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு மோசமான விஷயம் பாருங்க. இணை வைப்பு பாடல்களுக்கு போய் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கரகாட்ட கூத்துக்களுக்கு நோக்கி அந்த பிள்ளைகள் போயிட்டாங்க காசுக்கு. தயவு செய்து அதை சின்ன வயசுல இருந்தே தடுத்து நிறுத்துங்க. எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு இஸ்லாமிய பிள்ளைகள் ஆனுவல் டேல ஆடுறாங்க தெரியுமா? அம்மாக்களுக்கு இதை குறித்த விழிப்புணர்வு இல்லை. பிள்ளைகளுக்கு அம்மாக்களுக்கு இழங்கும்போது பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? ஸ்கூல் சொல்றதை கேட்டுட்டு அவங்க விசாம காசை கட்டிட்டு ஜிகிஜின்னு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து மேக்கப் போட்டு போட்டோ எடுத்து வச்சு என் பிள்ளை டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களுமே மனதுக்கு வலிக்கிறது, மனதிற்குள் வலிக்கிறது, உள்ளத்தை உழுக்குகிறது. நிறைய துவா செய்வோம். நீங்களும் நாங்களுமாக சேர்ந்து இதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை எடுத்து வைப்போம். இதற்கான நோட்டீஸுகளை அச்சடிச்சு விழிப்புணர்வை பரப்புவோம். சின்னதுல இருந்தே நல்லபடியா வளர்த்தாதாங்க உண்டு. திருட்டுல இருந்தோம், இந்த டான்ஸ் ஆடுறது, ஹிஜாவை போட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சோசியல் மீடியா வீடியோ எடுத்து போட்டு ஒருத்தனை மாட்டி விட்டு அவன் தப்பே செய்யாம போயிருந்தா நிலைமை என்னன்னு தெரியல, அவன் தற்கொலை பண்ணி செத்து போனான். இந்த மாதிரியான அனாச்சாரங்களிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா சின்ன வயசுல இருந்து பேரண்ட்ஸ் கைட் பண்ணி கொண்டு வந்து அவங்கள பாதுகாத்து பிள்ளை என்ன செய்யறா அது செய்யக்கூடாதுன்னு கைட் பண்ணி கொண்டு வர்றது பேரண்ட்ஸோட கையில இருக்கு. சின்ன வயசுல இருந்தே ஊட்டி வளர்த்து கொண்டு வரணும். இல்லைன்னா இது போன்ற விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கிறத தடுக்கவே முடியாது. வறுமையை நெருங்கி கொண்டிருக்கிறோம். நம் வீட்டு பிள்ளைகள் இது போன்ற விடயங்கள்ல இருந்து பாதுகாப்பு பெறணும்னு அதிகமா துவா செய்வோம். அதுக்காக மெனக்கெடுவோம். அதுக்காக ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ நியத்து வைப்போம். நம் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக கண்ணீர் சிந்தினார்கள்? இந்த உம்மத்துக்கள் இப்படி போவாங்களே, உம்மத்துக்கள் எப்படி பாதுகாக்கிறது? செல்வத்தால் சோதிக்கப்படுவார்களேன்னு தாடி நனைய நனைய அழுதார்கள்ன்ற செய்திகள் எல்லாம் யோசிச்சு ரசூல்லாவை புன்னகையோடு பார்க்கிற மறுமையின் காட்சியை சிந்திச்சு இந்த உலகத்துல இருப்போம். அதுக்காக எல்லாத்தையும் விட்டு இருப்போங்க. நமக்கு இருக்கிற ஆசைகள், பாசங்கள் எல்லாத்தையும் இந்த உலகத்தின் மீது நமக்கு வச்சிருக்க பற்று, சோசியல் மீடியா, ஹிஜாபு, இந்த ஹிஜாப்ல ஜிகு ஹிஜாப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஜிகு ஹிஜாபு, ஜிகு ஃபர்தா, ஸ்டோன் ஃபர்தா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அதை பிளைனா லூஸ் ஆக்கும். பேணுதலை முதல்ல கொண்டு வந்து நிறுத்துவோம். முதல்ல உடை பேணுதல் வந்து நின்றுச்சுன்னா மற்ற உணர்வு பேணுதல்லாம் பின்னாடி ஒண்ணுன்னா வரும் இன்ஷா அல்லாஹ். இந்த நம்பிக்கையோடு பிரச்சாரத்தை தொடங்குவோம். ஹலாலை ஹலாலான முறையில் முன்னெடுப்போம். ஹராமானவற்றை அத்தனையும் தடுத்துக் கொள்வோம். தீமையை நன்மையை விதைத்து அதை தடுக்கிறதுக்கு பார்ப்போம். நன்மையை விதைத்து தீமையை தடுப்போம். அதான் இந்த சமூகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தரக்கூடிய படிப்பினை. இறைவன் மிகப்பெரியவன். வெல்கம் ரமலான்.
ரமலானை வரவேற்போம், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.